அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல், டீம் ஆர்டிஎஃப்பிலிருந்து. ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் அதிகம் பேசப்படாத, அதே நேரம் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, அது ட்ரேடிங் சைக்காலஜி. இங்கே ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடிய நபர்களில் அனைவரும் வெற்றியாளர்களாக இருப்பதில்லை. செபியின் தகவலின் அடிப்படையில் 90% மேற்பட்ட ட்ரேடர்கள் தினமும் இழப்புகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கும் அந்த 10% ட்ரேடர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பேசுவோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த 10% வெற்றியாளர்கள், அந்த 10% ட்ரேடர்கள் என்ன ரகசியத்தை காப்பாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சொல்லப்போனால் அந்த ரகசியத்தை இப்போ சொல்ல போகிறோம். முதல்ல இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே ஒவ்வொரு நபரும் உள்ளே வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் தனிப்பட்ட நபரை பொறுத்தது. அவர் ப்ரைமரியாக ஒரு ஒர்க்கில் இருப்பார். அதில் வரக்கூடிய வருமானத்தை அவருடைய செலவுகள் போக மீதம் இருப்பதை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்திருப்பார். அந்த சேமிப்பை ஒரு தடவை வேறு மாதிரி நம்ம பண்ணுவோமே, ஒரு முதலீடு மாதிரி பண்ணலாமே, பங்குச்சந்தையில் நேரடி முதலீடு அல்லது நேரடி வர்த்தகம், ட்ரேடிங்கில் ஏதாவது ஈடுபடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சில நேரத்தில் அவருக்கு வந்திருக்கும். அவருடைய நண்பர்கள் மூலமாக அல்லது உறவினர்கள் மூலமாக அல்லது அவரே கூட செய்தித்தாள்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பார். அப்படி அவர் பங்குச்சந்தைக்குள்ளே வரும்பொழுது பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல், அதன் முழு நீள அகலம் பற்றி புரிந்து கொள்ளாமல், அதில் ஈடுபடக்கூடிய நபர்களின் சக்தியை பற்றி புரிந்து கொள்ளாமல், ஆரம்ப காலத்தில் சில முதலீடுகள், சில வர்த்தகங்கள் அவர் செய்வார். அப்படி செய்யும் பொழுது அது அவருக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அந்த இழப்புகள் அவருக்கு மன வலிகளையும் மன அழுத்தங்களையும் கொடுத்துருக்கும். ஏன்னா அந்த பங்குச்சந்தையில் அவர் கொண்டு வரக்கூடிய அந்த பணம் முதன்மையாக அவர் வேலை பார்க்கக்கூடிய அவருடைய ப்ரைமரி இன்கம்லேருந்து வரக்கூடிய ஒரு சோர்ஸ். ஒரு மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் ஏர்ன்டு மணியை இந்த பங்குச்சந்தையில் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு 4 நாட்களில் அல்லது ஒரு வாரத்தில் அல்லது 3 நாட்களில் அந்த மொத்த பணத்தையும் இழப்பது அப்படிங்கிறது ஒரு சூதாட்டத்திற்கு சமம். மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை, ஏர்ன் பண்ண அந்த பணத்தை ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நாளில் அல்லது 3 நாளில் இவருடைய அறிந்து கொள்ளும் அல்லது புரிந்து கொள்ளும் திறனில் இருக்கக்கூடிய தயக்கத்தின் காரணமாக அந்த 3 நாளில் அந்த பணத்தை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மன வலியை தரும், பண இழப்புகளையும் தரும். கூடவே இந்த எந்த தொழிலையும் இல்லாத ஒரு புதுசான வித்தியாசமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ட்ரேடிங்கில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு போட்டி மனப்பான்மையை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏற்படுத்தியிருக்கும். போட்டி மனப்பான்மை என்கிறது அவருக்கும் மார்க்கெட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போட்டி. அதை எப்படி எடுத்துக்குவார் அப்படின்னா, இந்த பங்குச்சந்தை என்னை வஞ்சித்து விட்டது, ஒரு மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, இதில் இந்த இடத்துல ஒரு டேட்டா உள்ளே கொடுத்து அல்லது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் சரியாக தான் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு, என் மேலே தப்பு இல்லை, இந்த மாதிரியான ஒரு தர்க்க ரீதியான ஒரு முடிவுகளுக்கு அவர் போவார். இப்போ போயிட்டு இந்த மாதிரி இந்த மேனிப்புலேஷன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் என்னை இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். இது ஆரம்ப காலத்தில் நடக்கக்கூடிய ஸ்டேஜ் 1 அது. அதுக்கப்புறம் திரும்ப அவர் பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருப்பார். இப்போ அவருக்கு கொஞ்சம் அனுபவம் வந்துருக்கும். இப்படி அனுபவம் வந்ததுக்கப்புறம் சரி, கொஞ்சம் இந்த டெக்னிக்கல்ஸு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோமே. என்னமோ RSI அப்படின்றாங்க, அதுக்கடுத்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றாங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதோ சொல்கிறாங்க, வால்யூம்னு ஏதோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிவு தேடல்கள் அதுக்கப்புறம் தான் தொடங்கும். முதல்ல அவர் இயல்பான தன்னுடைய அந்த ஒரு முதலீடு சேமிப்பு அப்படிங்கிற எண்ணத்தில் சில இழப்புகளை சந்தித்து மன உளைச்சல்களுக்கு உண்டாகி தான் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப்பை கொடுத்து நிதானமாக யோசிச்சு பார்ப்பார். அதுக்கப்புறம் சரி, ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேடி கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பார். முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் அதை பற்றி தேடிட்டு இருப்பார். இது சம்மந்தமாக பேசக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்கக்கிட்ட அவங்களுடைய இதை கேட்டுட்ருப்பார். இந்த ஒரு ப்ராசஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் தொடரும். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அடுத்து ஸ்டேஜ் 2க்கு வர்றாரு. அந்த ஸ்டேஜ் 2க்கு வந்ததுக்கப்புறம் ஸோ கான்செப்ட்ஸ், எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னா இப்படி,
போலிங்கர் பேண்ட்ஸ்னால் அப்படி, அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐனா இந்த மாதிரி ஓவர் சோல்டு ஓவர் பாட்டு, கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி இதை மாதிரியான எல்லா விஷயங்களும் அவர் தெரிஞ்சுட்டு வந்துட்டார். தெரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் முன்னாடி எந்த அளவுக்கு தோல்விகளை சந்தித்தாரோ அந்த அளவுக்கு தோல்விகளை சந்திக்கலை அப்படின்னாலும் அந்த இடத்துல முன்னாடி 4 முறை பண்ணும் பொழுது 4 முறையும் தோல்வியை சந்திச்சிருப்பார். இப்போது 2 முறை தோல்வியை சந்திக்கிறாரு, 2 முறை வெற்றியை சந்திக்கிறாரு. அந்த வெற்றி வந்துட்டு அவருக்கு ரொம்ப குறுகிய வெற்றியாக இருக்கும் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. ஆனால் அதே நேரம் அந்த இழப்புகள் அப்படிங்கிறது அவருக்கு வந்துட்டு அவர் என்ன ஏர்ன் பண்ணாரோ அதை காட்டிலும் 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இழப்புகளாக இருக்கும். சொல்லப்போனால் அவருடைய கேபிட்டல் அந்த இடத்துல வந்து திரும்ப காணாமல் போகுது. இப்போ எல்லா விஷயங்களையும் கற்றுட்டு வந்து திரும்பவும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமே, அப்போவும் நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ண முடியலையே, ஸ்டில் நான் வந்து இன்னமும் இந்த லாஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடராகவே இருக்கனே அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிப்பார். இது வந்து ஸ்டேஜ் 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா இந்த இதிலிருந்து நான் ஒரு லாபகரமான ஒரு வர்த்தகராக மாற முடியும், ஒரு ட்ரேடராக மாற முடியும் அப்படிங்கிறத அந்த யோசித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளே நிறைய ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல நிறைய புதுசாக வந்திருந்த அந்த ட்ரேடர்ஸ் ஒரு குறிப்பிட்ட வருடம் அல்லது குறிப்பிட்ட மாதம் இந்த பங்குச்சந்தையோட அனுபவத்தை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அவங்க பங்குச்சந்தையை விட்டு வெளியேறி விடுவார்கள். 3வது கான்செப்டை யோசிக்கவே மாட்டாங்க. அந்த 3வது கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட். ஃபஸ்ட்டு லேமேன் அப்ரோச்சில் பண்ணியாச்சு, லாஸை ஃபேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் இருக்குன்னு உள்ளே பூந்து பார்த்துருவோம். நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம், யூஜி முடிச்சிருக்கோம், பிஜி முடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே டாக்டரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் சோன்ஸோ எம்பிஏலாம் நம்ம முடிச்சிருக்கோம். நிறைய டெக்னிக்கல் கோர்ஸ் ப்ரோக்ராமிங்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த நாலேஜ் இருக்குது, நமக்கு எக்கனாமிக்ஸில் நாலேஜ் இருக்குது, பேங்கிங்கில் நாலேஜ் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறோமே இந்த ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாம் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறாரு. 2-3 குருமார்களை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வர்றாரு. வந்ததுக்கப்புறமும் திரும்ப வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதே லாஸை ஃபேஸ் பண்ணுறாரு. முன்னாடி என்ன லாஸை ஃபேஸ் பண்ணாரோ அதே மாதிரியான லாஸ். அப்போ வந்துட்டு ஒரு 4 நாட்கள் எடுத்துக்கிட்டாரு அந்த பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஒரு 20 நாட்கள் எடுத்துக்கிறாரு அந்த பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு. 0 சம் கேம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு முடிவுக்கு போவாங்க, நான் வந்துட்டு இதை விட்டு வெளியேறேன் அப்படிங்கிறது. வெளியேறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அந்த இடத்துல. ஏன்னா அது ஃபர்தராக வந்து திரும்ப அதிகப்படியான ஒரு துன்பத்தை, பண இழப்புகளை கொடுத்து, மன உளைச்சலை கொடுத்து, அவர் மேலும் அந்த துன்பத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1லேயே வெளியே போயிட்டார்னா அவர் வந்து போயிட்டு அவர் என்ன பண்ண முடியும், எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி இதில் டைவெர்ட் பண்ணிட்டு போயிருப்பார். இந்த செகண்ட் ஸ்டேஜில் போகிறவங்க பங்குச்சந்தையை வெறுத்து போவாங்க அப்படின்னா தவறுகளை தான் வச்சுருக்கமா இல்லை பங்குச்சந்தை இந்த இடத்துல திரும்ப நம்மக்கிட்ட காட்டுச்சா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு வெளியே போகலாமா இல்லை இருக்கலாமா, விட்டுட்டும் போக முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ் 2ல் இருப்பாங்க. ஒரு பாதி பேர் வந்து அதில் விட்டுட்டு வெளியே போவாங்க. காரணம் என்னென்னா அதுக்கு மேலே அவங்களால மானிட்ரி சப்போர்ட் அவங்களுடைய இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு பண்ண முடியாது. லாஸில் நிறைய பணத்தை அவங்க இழந்திருப்பாங்க. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நிறைய பணத்தை இழந்திருப்பாங்கங்கிறதான் பெரிய விஷயம். அது அவங்களுக்கே தெரியாமல், கண்ணுக்கே தெரியாமல் தன்னுடைய பாக்கெட்லேருந்து, தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த இப்போ போயிருச்சுல்ல அந்த பணத்தை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி எடுத்துடலாம், இந்த இதை யூஸ் பண்ணுவோம், அந்த இதை யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக அது நடக்கும். இந்த மாதிரியான சில எண்ண ஓட்டங்களுக்கு இடையே பல முறை அவர் வந்து திரும்ப அந்த பணத்தை முதலீடு பண்ணி அந்த பணத்தை இழந்திருப்பார். வர்த்தகத்தில் ஈடுபட்டு இழந்திருப்பார். அதோடைய நீள அகலம், அதில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய சக்தி, இதெல்லாம் எதையும் புரிஞ்சுக்காமல் உள்ளே இழந்திருப்பார். அவருடைய கோணத்திலேயே அந்த பங்குச்சந்தையை பார்த்துட்டு இருப்பார். 360 டிகிரி வியூவில் பங்குச்சந்தையை பார்த்தாலும் பத்தாது. 720 டிகிரி வியூவில் வந்துட்டு பங்குச்சந்தையை அணுக வேண்டிய கால சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். முன்னாடி மனிதர்களுக்கும் இடையே தான் போட்டி இருந்தது. இன்றைக்கி மனிதர்களுக்கும் மெஷின்ஸுக்கும் இடையில் போட்டி இருக்குது. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை கூட இன்றைக்கி வந்து மைக்ரேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தளத்துக்கு நம்ம கொடுத்துட்றோம். இதெல்லாம் எனக்கு வேணும், ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடு, எழுதி கொடுத்துருது. ஸோ தாட் ப்ராசஸே குறைஞ்சி போகிற இந்த கால சூழ்நிலையில் இந்த நடவடிக்கைகள், இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இதில் வந்து பாதி பேர் பல இழப்புகளை சந்தித்ததுக்கப்புறம் மேலும் பணத்தை கடன் போட்டோ உள்ள முதலீடு பண்ணியோ நம்ம வந்து திரும்ப சம்பாதிக்கணுங்கிற அந்த பயம் அந்த இதில் போயிடும். அது சரியான முடிவும் கூட. ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு 3-4 வருஷம் அவங்க ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடியதை அவங்க வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் 2ல் போவாங்க. அடுத்து வந்து ஸ்டேஜ் 3 வரக்கூடிய நபர்கள். ஸ்டேஜ் 3ங்கிறத விட இது நம்ம கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு கேட்டகரி, செகண்ட் சொன்னது ஒரு கேட்டகரி, அண்ட் இப்போ சொல்லக்கூடியது இன்னொரு கேட்டகரி. இந்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ட்ராவலிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஜேர்னி அண்ட் அவங்களுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அவங்க பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க சில அனுபவங்களை எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே ட்ரேடிங் கரியரில் சக்ஸஸை சந்திக்கிறதுக்கு, சக்ஸஸை சந்திச்சுட்டே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா தன்னிலை அறிதல். தன்னிலை அறிதல் அப்படின்னா ரிலீஜியஸாக, ஆன்மீக ரீதியாக ஏதோ சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது கிட்டத்தட்ட அது சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கும். தன்னிலை அறிதல் ட்ரேடிங்கை ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேட்டட் மனநிலையில் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. ரொம்ப காம் அண்ட் கூலாக அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது. ரூல்ஸை அப்ளை பண்ணக்கூடிய இடம். ஹார்ட் ஏர்ன்டு மணி, நம்ம சம்பாரித்து கொண்டு வந்திருக்க பணத்தை ரொம்ப ஈஸியாக விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு கேசினோ ஸ்பாட் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட். அந்த கேசினோ ஸ்பாட்டாவோ அல்லது கிண்டி ரேஸுடைய குதிரை ரேஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறதோ அதெல்லாம் அந்த தனிப்பட்ட நபர் அவர் எந்த மாதிரியான அப்ரோச்சில் பணத்தை அணுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஹார்ட் ஏர்ன்டு மணி அதை கொண்டு இவ்வளோ அஜாக்கிரதையாக தொலைச்சிட்டு போகிற இடம் கிடையாது பங்குச்சந்தை. இப்போ கடைசியாக பங்குச்சந்தை மேலே இவங்க குற்றம் சுமத்திட்டு போவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராசை, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பயம், அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அஜாக்கிரதையான முடிவுகள், அதுதான் அவங்கள இந்த நஷ்டத்தில் தள்ளிவிட்டு அவங்கள பங்குச்சந்தையை விட்டு போக வச்சதே தவிர பங்குச்சந்தை யாரையும் போக வச்சது கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த நபர், தனிப்பட்ட நபருடைய அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இது எல்லாத்தையும் தாண்டி சிஸ்டமேட்டிக்காக அவர் அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த மனநிலை, சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணக்கூடிய மனநிலை. ட்ரேடிங்கை போகிறோம் செய்கிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணால் இங்கே வேலைக்காகாது. இது இப்போ காலை வேளையில் கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மனம் ஒத்து உணர்வுகள் ஒன்றாக குவிந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இறைவனை வணங்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ட்ரேடிங். இம்மி அளவு கூட இதில் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது, மனச்சிதறல் இருக்கக்கூடாது. சரியான எக்ஸிக்யூஷன் இருக்கணும். சரியான எக்ஸிக்யூஷன் எப்போ வரும்? சரியான முறையில் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் போது மட்டும்தான் சரியான எக்ஸிக்யூஷன் வரும். அந்த இடத்துல இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு க்ரீட் ஃபேக்டரில் உள்ளே கொண்டு போய் லட்சங்களை கொட்டக்கூடாது. இந்த மாதிரியான இடத்துல நம்ம சரியான ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த மாதிரியான இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இந்த மாதிரியான இடத்துல நம்ம ட்ரேடு லாஸில் போயிட்டுருக்குன்னா கட் பண்ணி வெளியே வரணும். இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு அவருக்கு சரியான மனநிலை வேணும். முடிவுகள் எப்படி, அந்த முடிவுகள் எப்படி வருது அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது அந்த ப்ராசஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். பட் அதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் தட் பர்டிகுலர் பர்சனுக்கு தான் இருக்குது. ஸோ சக்ஸஸ் இங்கே எதை சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த தனிப்பட்ட நபரின் மனநிலையை சார்ந்தது. ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த பார்ட்டில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுத்து பார்க்கும் பொழுது இந்த ட்ரேடிங் கரியரில் சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த 10% வெற்றியாளர்கள் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில் த கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தன்னிலை புரிந்து தன்மனதை உணர்ந்து இந்த ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸோட அவங்களுக்கு அந்த எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரேடிங் எட்ஜ் அண்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸுடைய ஹால்னு சொல்லக்கூடிய அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான முதல் படியே தன்னிலை அறிதல். இதுதான் அந்த ரகசியம். ஆக தன்னிலை அறிதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல பயிற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். வெற்றி தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்குது. எட்டி பிடிக்க நீங்கள் தயாரா?